ஜாக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷெக்கர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். அதாவது கலகலப்பான மாமியார்கள், கண்டிப்பான மாமியார்கள், இது ரெண்டு பேருக்கும் தமிழாவில் ஆவுடையப்பன் தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஸோ அவங்க கலகலப்பான மாமியார்கள் என்ன மாதிரியும், கண்டிப்பான மாமியார்கள் என்ன அப்படின்றதையும் பேசணும். அதனுடைய ஒரு உரையாடலை நம்ம நேயர்களோட நம்ம இந்த நேயர்களில் பகிர்ந்துக்க போகிறோம். ரைட். ஸோ கலகலப்பான மாமியார்கள் என்னெல்லாம்னா, அவங்களுக்கு நான் பட்ட கஷ்டம் அவ்வளோதான், அந்த பொண்ணு படக்கூடாது, என் வீட்டுக்கு அந்த மருமக படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் ஃபஸ்ட் எடுத்ததுமே பேச வந்த ஒரு அம்மா சொன்னாங்க, காலைல 9 மணிக்கு அவங்க மாமியார் இறங்குமா, சரி மருமக இறங்குமா, சாப்பிடுமா, இவங்க சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்களாம், திரும்ப மேலே போய் படுத்துருமா. இல்லை ஃபர்ஸ்ட் எழுந்துறது தூங்கி எழுந்து வந்திருக்காங்க, செகண்ட் டைம் போகிறது போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. மூணாவது மதியானம் சாப்பிட்டுட்டு திரும்ப போகிறது முன்னாடி கேட்பாங்க, உங்களுக்கு வயசான கேள்வி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்குது, நம்ம போய் இப்படி திண்டு உட்காந்து தின்னு தூங்கணும்னா ஒரு மாதிரி உறுத்தி இருக்கும் போல இருக்கு. பாத்ரூம்ல உட்காந்து இருக்கும்போது யோசிக்கும், இந்த இப்படி போகுதுன்னா இதுக்கு காரணம் அவங்க விட்ட சோறு, இந்த சோறை நம்ம இப்படி தின்றது இப்படி உட்காந்து தின்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அது வேலைக்கு போயிருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது. வேலைக்கே போகாம போய் காய்கறியாவது வெட்டி கொடுக்கணும்னு தோணுச்சு பத்தியா, அது உண்மை. அதனால அந்த காய்கறியை வெட்டி கொடுப்பாங்க, திரும்ப போய் தூங்கிடுவாங்க. அவங்க திரும்ப போய் ரெஸ்ட் எடுப்பாங்களோ என்னவோ, ஆனா கேட்பாங்க போல இருக்கு. அவங்க ஏதோ அதையாவது அவங்க கிட்ட சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது சொல்லி கொடுத்து போறது வர்றதில்லை. ஒரு குடும்பம்ன்ற ஒரு விஷயத்துல உங்களுடைய பங்களிப்பு என்னன்றது தான் அங்கே மேட்ரு. நீங்க வேலைக்கு போகும்பொழுது மாமியார் வேலை செய்யறாங்க, அவங்க இல்லைன்னா நீங்க என்ன சொல்றது, நீங்க தான் அந்த வேலையெல்லாம் செய்ய போறீங்க, பகிர்ந்துக்க போறீங்க, கணவனும் நீங்களும் பகிர்ந்து செய்ய போறீங்க. ஆனால் காலங்காலமாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னா, ஒரு குடும்பத்தை நீ தான் கட்டி ஆகணும், நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றத காலங்காலமாக இங்கே சொல்லி மண்டையில் ஏற்றிட்டு வராங்கன்னு வச்சுக்காங்களேன். அதிலிருந்து பெண் கல்வி மூலமாகவும் பெண் சுதந்திரம் மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்குங்க. பட் இந்த எருமைங்களுக்காகலாம் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற வேலையெல்லாம் விட்டு நம்ம டிபெண்ட்டாக நம்ம டார்லிங்டன் உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு படிப்புக்காக நம்ம சுற்றி இருந்தால் ஒரு டீயை போட்டு நம்மளுக்கே ஒழுங்குமை இருக்க அமைச்சிட்டு கிளம்புவாளுங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்களையும் நம்ம இங்கே பார்த்துட்டு தான் இருக்கணும். ஸோ பட் நம்ம அதை கண்டிக்கணும். தட்ஸ் ஆல். டீயை கொடுத்துட்டு ஒழுங்கு காட்டிட்டு போகிற. அதனால கல்வி அதிகமாக கொடுக்கும்போது இந்த மாதிரி தடிப்பான வேலைகளை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். அதை நம்ம எப்படி சுருக்கணுமோ அப்படி சுருக்கிடலாம், ஒன்றும் இல்லை. நம்ம ரைட். ஸோ இது விஷயம் என்னன்னா, எல்லோருமே பங்களிப்பு கொடுக்கணும். அதாவது இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமாக காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து துணி என்னது சாணி தெளிக்கணுன்றது ஒரு அம்மா, காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துருமாமே. 4 மணிக்கு எழுந்திருக்கலன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க சீக்கிரம் எழுந்துட்டாங்கன்னா பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைப்பாங்களாம். இது ஒரு மாமியார்மா. இன்னொருத்தவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினாங்க, அவங்க கிட்ட அவங்க 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிற தவிர வேலை என்ன வேலை அப்படின்ற மாதிரி. ஆமாம், அது ஒன்று. இந்த 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுல என்ன நீங்கள் சாதிச்சிங்கன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. இல்லை இதில் இன்னொரு சாதிச்சது என்னன்றதை சொல்லிடுறேன் ஜாக்கி. ஜெயா மருமக இருக்குல்ல, 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குழம்பு போட்டுருமோம். அது ஜெயா இப்படி வச்சிருக்கான், கை சுண்டுல பண்ணிருமா. ஆனா ஜெயா மருமக ஜெயாவுக்கே பெப்பே காமிக்கும், ஜெயாவுக்கே ஸ்பாட் வைக்கின்றது ஜெயாவுக்கு தெரியல. ஜெயா போய் சேர்ந்துருச்சு ஆக்சுவலி. அதேதான். ஓகே, ஷீ இஸ் கான், ஷீ இஸ் இன் சம்வேர் எல்ஸ். ஆனா ஷீ இஸ் கான். ஒரு முன்னாடியே, அதாவது எப்படி ஒரு 20 years முன்னாடியே. இல்லை இந்த கான் எதனாலன்னா, அங்கே போய் அந்த அம்மா கரெக்டாக வலை விரித்து கட்டம் கட்டி நம்மளுக்கு கட்டியிருக்காங்க நம்ம கிட்ட. ஓகேவா? ஸோ இந்த 4 மணிக்கு எழுந்திருக்கிறது ஒரு அம்மா பண்ணியிருக்காங்க. ஆமாம், 4 மணிக்கு எழுந்திருக்கிறது என்ன பண்ணிட்டாங்க, அதுதான் டென்ஷன் ஆயிட்டாங்க, அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 4 மணிக்கு என்ன சார், அதை விட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன வேலை, எங்க வீட்டு பிள்ளைங்க எழுந்திருக்கலையா, நான் எந்திரிக்கலையா? இப்ப பிரச்சனை அதுதான். அவங்க வீட்டு பொண்ணை 4 மணிக்கு எழுப்பியிருக்காங்க, அதுவே ரொம்ப தப்பு. இவங்க 4 மணிக்கு இவங்க இஷ்டம், அவங்களுக்கு தோணுச்சு எழுந்திருச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, இது மருமகளா மாமியாரா இருந்து அந்த வேலையை விரட்டி பண்ணிருக்கு, அதேதான். அதை இவங்க அப்படியே கடத்துறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாத்த விட ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது. ஒரு அம்மா இந்த பக்கம் விழுப்புரம் முழுக்கு அவங்க பேசினாங்க. ஆமாம், அவங்க நிறைய பேசினாங்க. அதில் என்ன செஞ்சாங்கன்னா, கோலம்
இப்ப வந்து ஏதோ உலக சிறந்த குளம்னு ஏதோ ஆயிட்டாங்களோ அது அந்த மாதிரி. ஆமா, வேர்ல்டு லெவல்ல இப்ப கலர் குளம் அவங்க மருமக போடுவாங்க. அதே மாதிரி கலர் குளத்தை போட்டு பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்றது, இந்த ஊட்டு தூரத்துல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கட்டுப்பட்டியா தான் இருக்கணும்ன்ற மாதிரி என்கிட்ட தான் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் சொல்றதுதான் அங்க வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கம் ஜாக்கி. அது எதுனா எங்க வீட்டுல எங்க அப்பா தான் பாத்திரம் தேய்ப்பாங்கன்னு சொன்னுச்சு. உங்க வீட்டுக்கு போயிடு, போய் 10 நாள் இல்லம்மா 6 மாசம் கூட இருந்துட்டு வா, வீக்கெண்ட் மட்டும் உங்க பையனை அனுப்புவாங்களா? எதுக்கு அனுப்புறாங்க வீக்கெண்ட்? அது வந்து பழம் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துட்டு வரணும்ல, அதுக்காக. அங்க 2 இட்லியும் வடையும் இருக்குன்றதுக்காக இவரு வந்து வாரம் போயிட்டு வர்றது. ஓகே ஓகே ஃபைன். எஸ் ஃபைன், தட்ஸ் ஆல். அதுக்குதான் வாரம் நீ போய் இட்லியும் வடையும் பார்த்து வரான்னு பையன் அனுப்புறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஃபைன். ஓகே ஃபைன். இதுல வந்து என்னன்னா, இது மட்டும் நான் வேணா அனுப்பிக்கிறேன், வாரம் கூட அனுப்பிக்கிறேன், 6 மாசம் கூட இருமா, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இது எப்படி அவ்வளோ ஒரு, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தடிமனான வார்த்தைங்க. என்னன்னா அவங்க டீச்சரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு டீச்சரா இருக்காங்க. இவங்க டீச்சரா இல்ல வேற ஒருத்தவங்க தான், இன்னொருத்தவங்க தான் வந்து டீச்சரா இருக்கா. அதுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து உடை போட்டுக்கணும் அப்படின்னாங்க அவங்க. ஸோ எனக்கு பயங்கர பெரிய இது என்னன்னா, இது எப்படி இப்படி சொல்ல முடியும்? இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பையனை நான் வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குறேன். நான் உண்மையிலேயே எப்படி நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 75% அம்மா பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இப்படிதான் இருக்காங்கன்ற. கரெக்ட் சார். அவங்க இப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க வந்து 1000 விதமான சோசியலா இருப்பாங்க, ஃபெமினிஸ்ட் எல்லாம் பேசுவாங்க. ஆனா வீட்டுல வந்து அவங்க அப்படிதான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஆமா, ஏதோ ஒரு இடத்துல அவங்க அம்மா வந்து லாக் பண்ணுவாங்க அவங்கள. கல்யாணம் நடந்து இப்படி மாறிட்டியாப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை டோட்டலா. இதுல இன்னொரு எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த அம்மா சொன்னது அதான், அந்த பொண்ணு வந்து 10 நாள்ல போன் பண்ணிட்டாங்களாம். அத்தை இப்ப கத்துக்கிட்டேன், ஸ்ட்ராங் பண்ணி கொடுமா அத்தை, இப்ப நான் கத்துக்கிட்டேன், நான் இப்ப வந்துட்டுங்களா அப்படின்னு கேட்டாது. அப்படின்றப்ப எனக்கு இதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமா இருக்குது. இல்ல எப்படி இப்படி இல்ல, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் வந்து நாம நம்ம சமூகம் எவ்வளவு தூரம் முன்னேறணும் அப்படின்ட்டோம். இப்ப இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் வீக்கெண்ட் அரசியல்வாதிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னுட்டும் புரியுது. அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் எவ்வளவு விஷயம் நம்ம வந்து அரசியலை வந்து மையப்படுத்தவே இல்லை. மக்களுக்கு அரசியல் நம்ம சொல்லி கொடுக்கவே இல்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஷீட் எல்லாம் உடச்சி போட்டு வந்துட்டு, ஏன்பா நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் ஷீட் உடையிற அளவுக்கு தான் நீங்க வந்து ஸ்கூல் கட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்றானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, சீரியஸா எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஆவடி பெண் கேட்குறாரு, அம்மா இது வந்து எல்லாமே ஒரு அது என்ன சொல்றது, கண்ட்ரோலிங் பண்ற மாதிரி. அம்மா 6 மணிக்கெல்லாம் வந்துருமா ஏதோ இன்னொருத்தவங்க சொன்னாங்க. இல்ல அவங்க இன்னொருத்தவங்க 9 மணிக்கே வந்துருவேன், இல்லைன்னா வந்து கதவை சாத்திருங்க அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லியிருக்கு. அப்ப அந்த பொண்ணு சொல்லும்போது நீங்க என்ன சொல்லணும், அண்ணா நான் நீ வெளில போயிருக்காங்க, எனக்கு கதவை சாத்துன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றது. அவங்க எல்லாத்துக்கும் எப்படின்னா, இது எப்படிமா, இது என்ன ஹாஸ்டல் மாதிரி நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேக்குறப்ப அந்த பொண்ணு வந்து அவங்க வந்து சொல்றாங்க, இது குடும்பம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க. அப்போ 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு வர்றது, ஒரு செகண்ட் ஷோக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் குடும்பத்தை சேராதான்னு கேட்டாரு. ஆமா, நல்ல கேள்விதான். அவங்க வந்து இல்லைங்கிறாங்க. அதுக்கு பதில் வந்து அவங்களாம் குடும்பம் நடத்தல. இல்ல சார், அது வந்து கிடையாதுங்க சார், இது வந்து ஒரு நல்ல ஒரு வழக்கம் அப்படின்றது. இதெல்லாம் என்னன்னா, என் பிள்ளைய நானும் நைட் ஷோ போல, நீயும் முன்னாடி நைட் ஷோ போறீங்களா, அவ்வளவுதான். எங்க மாமியார் வந்து எங்களை வந்து அவ்வளவு கண்ட்ரோல்டா வச்சிருக்காங்க, அப்படி பண்ணியிருந்தாங்க. ஆனா உண்மையிலே இந்த பக்கம் இப்படி பேசி கொண்டிருக்கிறப்ப ஆப்போசிட்ல இருக்கிற மாமியார்கள் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. எனக்கு நான் ஒரு கஷ்டத்தைப்பட்டேன், எங்க மாமியார் இப்படிதான் வச்சாங்க, இன்னைக்கு வர்ற பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். அதுல நல்லா சொன்னாங்க. அந்த அம்மா ரெட் கலர் சாரி, அவங்க வந்து சொன்னது ரொம்ப என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டேன், இது ஒண்ணு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்களே அங்கெல்லாம் படிச்சு கஷ்டப்பட்டு இப்பதான் வந்திருக்குங்க, வந்தவங்களை திருப்பி கஷ்டப்படுத்துறதுக்கு இது எப்படி சார் நம்ம பண்ணலாம்? அவங்களை வந்து குழந்தைகளாதான் வந்து பார்த்தாங்களேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என் பசங்க எப்படி இருப்பாங்களோ நான் அந்த மாதிரிதான் அந்த பசங்களையும் பாக்குறேன் அப்படின்னாங்க. நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கிறவங்க அப்படிங்கிற இதையும், நம்ம பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்படிங்கறதையும் நிறைய பெண்கள் இந்த சைட்ல இருக்கிறவங்க உண்மையிலேயே சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா சொல்லிருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த கண்டிப்பான மாமியார்கள் தங்கள் மகள்கள் மீதும் அப்படி ஒரு கண்டிப்பா வச்சா பிரச்சனை இல்லை. அதேதான். ஆனா வீட்டுக்கு வர மருமக மட்டும் எல்லாமே செய்யணும், பண்ணணும், 4 மணிக்கு எழுந்துடணும், 5 மணிக்கு எழுந்துடணும், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னுடைய மகள்களை வந்து அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா அவங்களுக்கு மட்டும்
நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு புள்ள பார்த்தாங்க, அவங்க தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க, அதேதான் இல்லை வேப்பம் பழம் பிதுக்கிற மாதிரி பிதுக்கி போட்டாங்க எல்லாரையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் நான். இது வந்து இந்த முறை தான் இப்போ குடும்ப பாரம்பரியம்ன்றீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு செய்யும்போது ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு தூரம் வந்து குளிச்சுட்டு தான் நீங்கள் உள்ளார வரணும் அப்படின்றீங்க. இப்போ அதுதான் சுதா கேட்குறாங்க, ஏன் உன் வீட்டு பையன் குளிச்சுட்டு தான் சமைக்கிறதுக்கு வரானா? சிம்பிள். இல்லை, அது ஆவுடையப்பன் கேட்பாருன்ற ரொம்ப ஆர்வமாக இருந்தேங்க. ஆவுடையப்பனும் சரி, அந்த நிர்மலா பெரியசாமி ரெண்டு பேருமே வந்து நிறைய பூமத்தனமான கருத்துக்களே சொன்னாங்க. அதாவது இப்படியும் சொல்றாங்க அப்படியே சொல்றாங்கன்றது கூட ஒரு உருட்டு அப்படிதான் உருட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஒண்ணு உங்க பையன் அப்படி வருவானா, இது ஒரு கேள்வி. குளிச்சுட்டு தான் வரணும். இப்ப இந்த ரூலை நீங்க எல்லாருமே பண்ணணும். வீட்டுக்கு யாருமே கிச்சன் உள்ள பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தான் உள்ள வரணும். இதுக்கான ஒரு காரணத்தை ரொம்ப அழகா ஒரு அம்மா சொன்னாங்க. இந்த பக்கம் அன்னைக்கெல்லாம் வந்து ஹைஜீன் கிடையாது, துண்டு யூஸ் பண்ணுவாங்க, துணி யூஸ் பண்ணுவாங்க, அதனால அந்த இது ஸ்மெல்லு அதெல்லாம் இருக்குன்றதுனால அவங்க வந்து குளிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நவநாகரிக மாற்றங்களில் பேடு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போச்சு. எல்லு எக்ஸ்எல்லு எக்ஸு XXX என்னன்னோ வந்து போச்சு. அதில் இதை போய் இன்னமும் கட்டின்னு மாரடிக்கிறீங்களாமா? அந்த அம்மா அழகாக சொன்னாங்க. அதை சொன்ன உடனே தான் ஜாக்கி இந்த பக்கம் விழுப்புரத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, சார் இது வந்து ஒரு உடல்நிலை அப்படின்னு. எனக்கு நிஜமாலுமே இந்த நேரத்தில் அந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சோம் அப்படியே டகால்னு உடைக்கணும் போல இருந்தது. ஏதாவது டாக்டர் சொல்லணுமா? யாராவது கண்டுபிடிப்பாளர் ஆராய்ச்சியாளர் சொன்னாங்கன்னா சொல்லு. யார் வந்து இது வந்து மருத்துவ ரீதியாக, அதேதான் மருத்துவ ரீதியாக உடல் ரீதியாக எனக்கு எல்லாத்துலயும் இல்லை, இந்த பாயிண்ட்டும் யாருமே அங்க கேட்கல. மருத்துவ ரீதியாக உடல் ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு உடனே ஆப்போசிட்ல இருக்கவங்க நாங்க ரெஸ்ட் கொடுக்க கூடாதுன்னா இல்லமா நம்ம ரொம்ப பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு சொன்னவங்க அவங்களுக்கு பேச தெரியல எழுத்து இவங்கள. பட் என்னோட கேள்வி என்னன்னா, அவங்க ஒரு வேலைக்கே போயிட்டு வந்தாங்கன்னா கூட நாங்க எல்லாம் செய்வோம். அப்ப வேலைக்கு போறப்ப ரெஸ்ட் வேணாமா அவங்களுக்கு? அதுதான். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப வேலைக்கு போகலாம், ஆனா அவங்களுக்கு உடல் ரீதியாக ரெஸ்ட் வேணுமா, அவங்க தனியா உட்கார வச்சிருவோம். ஏன்னா காசு வரும்போது எல்லாமே மாறுது. அதேதான், காசு இல்லைன்னா அதுக்கு ஒரு பேச்சு இல்ல. அதான் காசு வரும்போது ஆபீஸ் போய் வேலை செஞ்சுட்டு வரலாம், வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு ரெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு சில மருமகள்லாம் இருக்காங்கங்க, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி மருமகளா இருக்கிறப்ப டக்குன்னு போய் உட்காந்துக்குவாங்க. ஏன்னா சமைக்க வேணாம், 3 நாளும் எதுவுமே பண்ண வேணாம். ஓ ரொம்ப பேசுறீங்க இல்ல அப்படின்ட்டு. என்னம்மா ஏன் அடிக்கடி உனக்கு வந்து தூரமாயிருது? தூரமாயிருது, அவ்வளவுதான். இல்ல மேடம், அதை யோசிச்சு பாருங்க நீங்க. நோ அதர் கோன்னு ஏமா இப்பதான் இல்ல அடிக்கடி படுது முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீ இப்படி பண்ணா அப்படிதான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஒரு நான்லாம் ரெட்டிங்கிள் பாட்டில்லாம் வாங்கி பண்டலா டன் கணக்கில் சைடில் வச்சிருப்பேன். நான் வேற ஹவுஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பேன் ஆக்சுவலி சைடில். ஆக்சுவலி தெரியுமா, நீ போய் குப்பையை பண்றப்ப நானே அதிலே ஊற்றி எடுத்து போய் போடுவேன். நானே அப்படியே வேணே அப்படியே பறச்சு எடுத்து போகிறோம். அப்படி நியூஸ் பேப்பர் தினத்து பேப்பர்லாம் இருந்து அப்படியே எடுத்து சுற்றிக்கிட்டு அப்படி எடுமோ. அப்படி நடக்கும்போது கொஞ்சம் டயர்டாக ஒரு மாதிரி அப்படி நடப்பேன். நீங்க நல்ல வேலை பெண்களாக பிறக்கல இருந்தேன்னா அவ்வளோதான் ஆளு எல்லாம். உண்மையிலே சொல்றேன். ஆமா, சரியா. இதுல இன்னொரு விஷயம் போட்டுருப்பேன் வேலையில. இதுல இன்னொரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, எதுக்கு இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம்னே தெரியாம ஒரு சமூகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ரொம்ப வருத்தமா இருக்கு. யார் ஆரம்பிச்சு வச்சாங்களோ அவங்களாம் பாக்குறது இல்ல, அவங்களாம் மாறிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. இப்ப அது எல்லாத்தையுமே மத்தவங்களுக்கு கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா. ஒரு அம்மா சொல்றாங்க, 3 நாள் வீட்டுக்கு தூரம்னா நாங்க மணப்பலகை கொடுப்போங்க, படுத்துக்குவாங்க, நாங்க வந்து குளிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துருவோம். ஊருக்கெல்லாம் ஒன்பது சொல்லுவான், கடலை கடக்கவே கூடாதுன்னு, பிச்சை தான் சாப்பிடணும்னு. அவன் அயற்கையில இருக்கிறான் அவனும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஊருக்கு உபதேசம். அதெல்லாம் என்னத்தை சொல்லி என்னத்தை பெரியார், ஏதோ பெரியார் வந்ததுனால ஏதோ தமிழ்நாடு ஏதோ கொஞ்சம் ஓரளவு தப்பிச்சிருக்கு. இப்போ ஒன்று ஒரு அம்மா வர பதறிடும், அப்படியே தாலி நமக்கு வெயிலிடணும். இந்த மாதிரி நீ என் புருஷன் கட்ட தாலி என் கையில் இருக்கு சுத்துறாங்க, 10 பவுன் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. அம்மா 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 என்னது கோல வீடி அம்மா வாழ வீடி அம்மான்ற மாதிரி அவங்க வந்து அம்மா முதல்ல அதை போடுமா அப்படின்னாங்க. இதுல இதெல்லாம் ஒண்ணு ஒரு அம்மா நல்லா கேட்டாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வீட்டுல ஷார்ட்ஸ் போட்டுட்டு வெளியில வர. ஷார்ட்ஸ் வந்து ஒரு அற்புதமான டாபிக். அதுக்கு முன்னாடி வர்றவங்களை பேசிட்டு
கமெண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். வர்றவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியே வந்து லைக் போட மறந்த அத்தனை பேரும் வந்து லைக் பண்ணிடுங்க, ஹைப் வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க. உல்லாச பறவை எல்லாம் கூட வந்து ஹைப் பண்ணி இப்போலாம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்புற அளவுக்கு ஆகிப்போச்சு எல்லாரும். ஏன்னா அவர் வேறு வந்து என்னன்னா கம்பேரிசன் வேறு பண்ணியிருக்காரு. நான் வேற ஒரு சேனல் போகும்போது எனக்கு ஹைப் காட்டுது, நம்ம சேனலில் ஹைப் ஏன் வரல அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் ஒரே வீடியோக்கு ஏதோ 2 தடவை ஹைப் காட்டுது, இந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பயங்கரமாக ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாரு. அவர் லைவ் ஜாயின் பண்ண முடியறது இல்லைங்கிறையும் வருத்தத்தை தெரிவித்தாரு. நன்றி உல்லாச பறவை. நான் வாய்ஸ் நோட் கொடுத்துருந்தீங்க, என்னால் திரும்ப பேச முடியல. ஐ கீப் யூ போஸ்டட். ஓகே, சரி, இப்போ வந்துருவோம், அப்படியே விஷயத்துக்கு வந்துருவோம். பிரியா விக்ரம் வந்திருக்காங்க. நிறைய இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாங்க, இல்லை நாம லேட்டாக வந்துட்டோம். ஓகே, விமலன் மணி விமலன் மணி ஹாய் சொல்லியிருக்காரு. எப்பவும் போல ஆறும் எப்பவும் போல ஒரு ஹலோ முடிச்சிட்டாங்க. அண்ட் நரினி வந்து லைக்கா எல்லாம் போட்டாச்சான். அதே மாதிரி தான் தமிழ் போயம்ஸ், சாரி லவ் போயம்ஸ், அவர் வந்து எப்பவும் போல அதே தான். நான் நேற்று சொன்னல வணக்கம் போட்டுட்டு நீ போட்டாச்சு, லைக் போட்டாச்சு, நாளைக்கு பார்த்துக்கிறேன், லவ் கொடுத்துட்டாரு, கிளம்பிட்டாரு. ஓகேவா? அண்ட் அப்படியே பராசக்தி வந்திருக்காங்க. சங்கீதா ஜென்மம் ரொம்ப நாள் அப்புறம் என்ட்ரி. இப்போதான் அவங்களுக்கு அங்கே சிங்கப்பூர் இல்லை, சிங்கப்பூரும் மலேசியாவும் இவங்க காத்தால எழுந்துக்கிற போது டக்குன்னு இங்கே வந்து ஒரு காஃபியோட வந்து உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷர்மிளா நாராயணசாமி ஹாய் சொல்லியிருக்காங்க. அன்னலட்சுமி இன்னைக்கு வந்துட்டாங்க, ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அன்னலட்சுமி. அண்ட் எப்படி இருக்கீங்கன்ட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. ஆல் ஃபைனு. ஷனாஸ் வந்து வந்தாச்சு. ப்ரோமோ பார்த்தே டென்ஷன் ஆகிட்டேன் நான். ஷனாஸ் உண்மையிலேயே எனக்கு ஷனாஸ் தெரியல. லக்கீல் என்னுடைய மாமியார் கண்டிப்பா இப்படி இருந்திருக்க மாட்டாங்க. 99.999% இருந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் வேணா பயங்கர ஒரு குடும்பக்கார மருமகளா இருந்திருப்பேனா இருக்கும். மேடம் அது கண்டிப்பா மேடம். அதாவது எப்படி அப்படி வந்து இல்ல, ஐயோ எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியும் மேடம், உங்களை பத்தி எனக்கு கீழ்விட்டங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லி உங்க பேர் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கு, கீழ்விட்ட அம்மாவுக்கு. வடமலை எங்க அப்பா பேர் தான் ஞாபகம் இருக்கு, என் பேரு ஞாபகம் இல்லை ஆக்சுவலி. இப்ப சொல்ல வந்தீங்க, என்ன சொன்னீங்க? உங்க அம்மா நீங்க கூட ஓரளவுக்கு எங்க அம்மாவுக்கு அது அப்படி யோசிக்கவே தெரியாது மேடம். அதுதாங்க பிரச்சனையே. அதே யோசிக்க தெரிஞ்சா கூட பிரச்சனை இல்லை, அதுக்கு யோசிக்கவே தெரியாது. ரொம்ப பாவம் பார்க்கும். பிரசவ வழியில துடிச்சிருக்கு எங்க அம்மா. எங்க அப்பா வேலை பயங்கரமான வேலை, நைட் ஷிஃப்ட் போட்டு வேலை பண்ணிருக்கோம். அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் நானே, என்ன ரெண்டாவது என் தங்கச்சி, மூணாவது பிரசவ வழியில துடிச்சிட்டு கடந்திருக்கு எங்க அம்மா. இங்கே இப்போ நம்ம இதில் பிரசவ வார்டெலாம் எப்படின்னு தெரியல. இப்போ என் பொண்டாட்டி பிரசவத்துக்கு நான் சுற்றிட்டு கிடந்தேன், அங்கே குட்டி போட்ட போன மாதிரி. இப்போ இதில் வந்து நான் எங்கள் தாத்தாலாம் வெளியில் நிற்கிறாங்க. எங்கள் அம்மா கத்துற சத்தம் எனக்கு இங்கே கேட்குது, வெளில கேட்குது அந்த அளவுக்கு. இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, எங்கள் அம்மா எழுந்து பார்த்துருக்கு. ஓகே, அங்கே எல்லாமே கத்திட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஸ்பெஷல் கேர்லாம் கிடையாது. எல்லாமே ஆமா, எல்லாம் கத்திட்டு இருந்தா கத்தி ரொம்ப பனி கூட வந்து திரும்ப அவங்க உள்ளார கத்திட்டு கடாயிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகே, இது வழியில மாரியாத்தா காலையத்தானே என்னோ கத்தி இருக்குது. டம்மால் எடுத்து இது விபூதி, இந்த சாமி விபூதின்னு போட்டிருக்காங்க. காலையில பல்லு வளர்க்குறதுக்காக வச்சிருந்துருக்காங்க. அந்த இதுல சாணி வந்து வரட்டியில வர்ற சாம்பல், அதுதான் பல்லு வளர்க்குறதுக்கு. அந்த சாம்பல் டேஸ்ட் தெரியும்ல, இது எங்க விபூதி இவங்க எங்க அம்மா சொல்லுது, முன்னே எட்டு வந்து போட்டா பாரு விபூதி போடுறேன்ட்டு, சாம்பல் எடுத்து வந்து வாயில போடுற, பல்லு விளக்குற சாம்பல் எடுத்து வந்து. ஆனா எங்க அம்மா அந்த கதையா சொல்லும், அழகா சூப்பராக சொல்லும். இது என்ன பண்ணிருக்கு, எங்க அம்மா சொல்லுவாங்க மேடம், இந்த பாவம் பாக்குறதுக்காக சொல்றேன். அவங்க ரொம்ப பாவம் பார்த்துருப்பாங்க, உங்களை அப்படிலாம் பண்ணிருப்பாங்க. நீங்க ஒன்னும் அவங்க பண்ணிருப்பீங்க, வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு. ஏன் சொல்றேன்னா, என்ன பண்ணிருக்கு கேள்வி, கத்திறதுக்கு பயங்கரமா. அதே மாதிரி பக்கத்துல இன்னொன்னு பயங்கரமா கத்தி இருக்குது. கத்தனுமே உள்ளார கூட்டு போனாங்க, இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க 2 புள்ள. எங்க அம்மா அதை பார்த்துட்டு என்ன அப்போ கஷ்டப்பட்டு 2 புள்ள, இது எப்படி பார்த்துக்க போகுது, ஒன்னு எழுதுனா எப்படி பால் கொடுக்க போகுது, 2 குழந்தை எப்படி பால், இது கற்பனை எப்படி கொடுக்க போகுது. ஆமா பாவம். ஒன்னு அழுதுச்சுன்னா இதுக்கு எப்படி போடுவாங்க, அது அழுதுனா இது எப்படி பாலை கொடுத்து எப்படி வளர்த்து அயராக்கி அப்படின்னு எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய டவுட்ஃபுல். என்ன பண்ணிருக்கு, திரும்ப இது அது புள்ள பெற்றுட்டு வந்து பாவம் பார்த்துட்டுமே இது கத்திருக்கு பயங்கரமா. உங்க அம்மா எங்க அம்மா கத்திருக்கு. இது இதுன்னு பாருங்க, ஆப்ரேஷன் தேட்டர்ல ஆப்ரேஷன் தேட்டர் போனதுமே இப்போ புள்ள பிறந்திருக்கு. பிறந்ததுமே இவங்க எழுந்திருந்திருக்காங்க. எதுக்கு எழுந்திருக்கு, இன்னொன்னு இருக்குன்னு அப்படியே நெஞ்சே வெடிஞ்சிடுச்சுன்னு. கொஞ்சம் சிரமம் தான். ராதா பிறந்துச்சா, உடனே வந்து எங்க இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுட்டு திரும்ப ருக்கு பிறந்துச்சு. ஸோ ராதா ருக்குன்னு பேர் வச்சாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நான் தான் வந்து இந்த கோமண துணியெல்லாம் மாற்றி துணியெல்லாம் கசக்கி போட்டு
குட் வைப்ஸ் கிரைப் வாட்டர்ல பால் அப்ப கொடுக்க முடியல எங்க அம்மாவால. அப்ப என்ன பண்ணோம், அந்த கேவர் மாவுல வந்து தண்ணியில அலசி அதை சுட வச்சு குட் வைப்ஸ் கிரைப் வாட்டர்ல வந்து சுட தண்ணியில போட்டு அலம்பி 2 பாட்டில், அந்த 2 பாட்டில் அந்த ரப்பர்லாம் ஃபுல்லாக சுடுதண்ணில் போட்டு அலம்பி ரெண்டுத்தையும் போட்டு ஒரு தலைகாணி நடுவில் வச்சு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒரு பாட்டில் இந்த பக்கம் ஒரு பாட்டில் வச்சா ரெண்டும் சொயின் இழுக்க அதில் அப்படியே பபுள்ஸ் போகும். அதை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி ஒரு விஷயம். அதே என்னன்னா எங்கள் அம்மா பாவம் பார்த்தது 2 புல்லுன்ட்டானுங்கன்ட்டு சொல்லுவோம் எங்கள் அம்மா. ஒரு 3-4 தடவை அலம்பி சொல்லியிருக்கீங்க, கழுவி சொல்லணும், அலம்பி அதை வந்து மாற்றிக்கோங்க. சரி 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 ஓகேங்களா? சரி சரி ஓகே. இப்போ அப்படியே விஷயத்துக்கு வந்துடுவோம். ஓகே, இது வேற ககபுக நானும் ஒன்றா கீழே போயிட்டு மேலே வந்துக்கிட்டேன். ஓகே, ஷனா சொன்னேன் இல்லையா, லதா இப்போ வந்திருக்காங்க. சங்கீதா சண்முகம், ஜாக்கி இன்னைக்கு என்ன ஃபார்மல் காஸ்டியூம்? சங்கீதா சண்முகம் ஆஃப்டர் சோ மெனி டேஸ் வந்துட்டு நிறைய டேஸ் நடுவில் வந்து ஜாக்கி ஃபார்மலில் இருந்தாப்புல. ஒன்றும் இல்லை, நம்ம டிசைட் எதுவுமே இல்லைங்க. டிசைட் ஆகிட்டு இப்போ எங்கள் அம்மாவே இருந்தாலும் அவங்களால இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்க முடியாது. பாவம் எங்கள் அம்மா ஒரு வாரமாக உட்காந்துருக்கும். என் ஒய்ஃபு தான் அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் இது. ஓகே, எவ்ரிதிங் இஸ் நோட்டட். எஸ், எவ்ரிதிங் இஸ் நோட்டட். ஐ ஜஸ்ட் டெல்லிங். நாளைக்கு நான் வந்து மருந்து எடுத்து வைக்காம போயிடுவேன். இல்ல மேடம், அதுதான் பண்ணுவீங்க எனக்கு ஹலோ அப்படின்னும் பொழுது இல்ல எங்க அம்மா இருந்தாலே எங்க அம்மா ஓரம் தான் எப்பவுமே. ஏன்னா என் பொண்ணு அப்படியே பாத்துக்குவான்னு சொல்லுவாங்க. நீங்க டப்பு டப்புன்னு எடுத்துக்கிறீங்க. நான் இன்னைக்கு இருக்கிற மூட்ல உங்களை அடிக்கிற நிலைமையில நான் இல்ல, அதனால அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆனா கடிக்கிற நிலைமையில இருப்பீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நடக்குது. நீங்க சாத்தின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க உடலுக்கும் நல்லது. புரியுதா? வாங்க. அதனால அப்புறம் பிரியா விக்ரம் வந்து வெரி பேட் ப்ரோ, பாடி ஷேமிங் சுதா அண்ட் புள்ளியார், மீ டூ நோட்டட். ஓ அப்படியா? தேங்க்யூ புள்ளியாரே. மா நல்ல புள்ளியார் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. அப்படியா? அம்மா நீ வேற சும்மா இருமா, நீ வேற ஏதாவது வந்து கொஞ்சம் செத்தள்ளி போட்டு போதம்மா. ஓகே, அனலட்சுமி பிரசன்டா. அனலட்சுமி அதான் இப்ப பாட்டு நல்லா இருந்தது. லதாயப்பா செம்மையா இருந்தது. 3மே அவங்க பாடி அமைச்சிருந்தாங்களா? ஆமா. ஓ நைஸ், நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, ஃபேண்டாஸ்டிக். ராஜி கார்த்திகை எப்பவும் போல லவ்விங் யூ தெரிஞ்சு என்ன தூங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இது போட்டுட்டு காதுல அப்படியே போட்டு அப்படியே தூங்கி இல்ல கீழே ஒரு அப்புறம் அப்ப இது மாதிரி டைம்னா அது என்னது இந்த கல்லு குடிச்ச இதா மாறிடுது போலக்குது. தெரியாது சப்ஜெக்ட் அந்த மாதிரி சப்ஜெக்ட். சில பேர் இருப்பாங்க, இப்போ இந்தியா டைமிங்ல யாராவது இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க யூகே டைமிங்ல காலையிலே எந்திரிச்சிருவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க. அந்த மாதிரி அவளுக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நீங்க மட்டும் கிடையாது, அதனால அவங்க வந்து அப்படி இருக்கலாம், நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, விஷயத்துக்கு வரும். ராஜி கார்த்திகை எப்போ போல லவ்விங் போட்டு சொல்லியிருக்காங்க. வனிதா கண்ணுசுவாமி இன்னைக்கு இருந்திருக்காங்க. பராசக்தி சொல்லியிருக்காங்க, மார்னிங் என்பதால் கையில் வேலைகள் பரபரவென செய்ய காத்திருக்குமா, அதனால் கமெண்ட்ஸ் போட முடிவதில்லை, ஆனால் உங்கள் இருவரையும் கேட்க தவறுவதில்லை. லவ் யூ போத். தேங்க்யூ பராசக்தி. சூப்பர். அன்னலட்சுமி வந்து டாப் ஃபேன் லிஸ்ட்ல இன்னைக்கு செகண்ட் பிளேஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பூனா வந்திருக்காங்க. சங்கீதா சண்முகம் வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க, ஆல் அப்ராட் ஃப்ரான்ஸ் தான் டுடே அப்படின்னு இருக்காங்க. இல்லை ஒரு 1 வீக் மேலாவே இப்படி தான் வந்துட்டு இருக்கோம் சங்கீதா. அண்ட் ஃப்ரீடம் ஆஃப்டர் 2 months போனாவுக்கு. ஜெயந்தா ஆர் வந்திருக்காங்க. ராஜி சிரிச்சு வச்சிருக்கா. அண்ட் உங்களுடைய கலர் ஷர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதும் அவங்களுக்கான பிடித்த கலர் என்பதையும் வந்து போனா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்ச் பீட்டுங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, ஐயோ அவங்க மாமியார் அவங்க இருந்தாங்களாம், ஐயோ பட் ஒன்றும் பேசலையா, வீட்டில் தான் வாய் அப்படின்னு சிரிச்சு வச்சிருக்காங்க. நல்லதுமா, நல்லது. ஓகே, அண்ட் விஷால் வந்திருக்காப்புல. அண்ட் ஷோ வந்து லைவ் ஸ்டார்டட் 5 minutes ago. ஆம் ஐ ஏர்லி பை ஃப்ளூக்கா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. இல்லை விஷால், நீங்கள் வந்து ஏர்லிலாம் இல்லை, நாங்கள் தான் லேட்டு. அண்ட் பிரியா விக்ரம் வந்து ஹோப் யுவர் சிஸ்டர். ஓகே, விஷால்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் சங்கீதா சண்முகம் சென்சார் அலர்ட் சொல்லியிருக்காங்க. எதுக்கு தெரியல, என்ன பேசுனீங்கன்னு தெரியல. சென்சார் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க, வாய் வச்சுன்னு சொல்லாமல இதை பண்ணியிருக்கீங்க. லதா எப்போ சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினா, when all this happens at home what are the men doing? அதே தான் ஆம்பளைங்களாம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க, ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்களா? எனக்கு இதே கேள்வி இருந்தது இல்லை. why strict is for the daughter in law, why not for the sister in law? நீங்க கேட்ட கேள்வி ஏன் வந்து மகளுக்கு கிடையாதுன்ட்டு. அப்புறம் will the society be okay if her parents have such expectations on their son? கரெக்ட். இப்போ இந்த பையன் அவங்க வீட்டுக்கு போறாங்களே, இந்த அம்மா கூட வாரத்துக்கு ஒரு தடவை அனுப்பி வைக்கிறேன்னாங்கல்ல, அப்ப நீ குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கு வரணும்னு அந்த பையன்ட்ட சொன்னா, காலையில எங்க வீட்டுல நாங்கெல்லாம் எழுந்துருவோம், இப்ப எங்க வீட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னா,
இதுல ஒரு அம்மா நியாயமா ஒத்துக்கிட்டாங்க. அதையும் அப்படியே இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எல்லாம் இதெல்லாம் பண்றீங்களேம்மா ஊர்ல இருக்கிறவங்களுக்காக தானே. ஆமா சார், ஊர்ல இருக்கிறவங்களுக்காக தான் சொல்றது. பட் இருந்தாலும் வந்து அதுவும் வந்து அவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வரும்போது சொல்லுவாங்க, அந்த வீட்டு பொண்ணு பாரு குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கே வருது. இதுல ஒரு பெருமை எவ்வளோ இருக்கு நமக்கு. அதுல இதே விஷயங்க ஆப்போசிட்ல இன்னொரு ஒரு அம்மா, இவர் வந்து சிட்டியில இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சிக்கிட்டு ஆப்போசிட்ல ஒரு அம்மா ரொம்ப பயங்கர கிராமம், படு கிராமத்துலேருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல எங்களுக்கு 3 மருமக சார், அவங்களுக்கு பிடித்த மாதிரி தான் அவங்க உடை போடுறாங்க. ஏமா இது உங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அதுக்காக நம்ம எதுக்கு சார் வாழறோம், நமக்கு வாழ்க்கையே ஒரு தடவை தான் வாழறதுக்கு, நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ வேண்டியதுதான் அப்படின்னாங்க. சரியா? And Shana சொல்லிருக்காங்க, I don't get it. If a lady wakes up late, there could be multiple reasons. It can be couples being intimate. அதேதான். How do they expect to explain this? And is so annoying. அதேதான். கரெக்ட்மா. காலையில எவ்வளவு பெரிய டயர்டா இருக்குன்னு அனுபவிக்கிறவங்க தான் தெரியும். அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை சார், உங்களை கரெக்டு தான். இல்லை அவங்க சொன்னாங்க, நானும் சொன்னேன். அவங்க சொந்த நீங்கள் சொல்லும்போது டோனெல்லாம் மாற்றி ஒரு மாதிரி வேறு மாதிரி சொல்கிறீங்க சார், அப்போ தான் எனக்கு அப்படியே ஓகேவா. சரி. சங்கீதா சொல்லியிருக்காங்க, மை ஹஸ்பண்ட் யூஸ் டு பிரைஸ் இஸ் மாம் லாட்டான், பட் இப்போ எல்லாம் மாறிடுச்சான். சும்மா விட்டாலே பிரிஞ்சிரும்னு லவ்வுக்கு ஓகே சொன்னாங்க, அது மாதிரியா. ஓகே. அண்ட் ஓகே, வினோத் வி வந்து பிகெஸ்ட் ஃபேன் ஆஃப் யூ சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நிஜமாலுமே புது ஃபேனை வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் ஓகே புது ஃபேன் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். எனக்கு ஃபேனே வந்தது இல்லை, அதுக்காக சொல்கிறேன். ஓ ஓகே 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 புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காருன்றத சொல்றாங்க. அண்டர்ஸ்டுட் சார். ஓகேவா. வி ஷுட் பி வெல்தி விமன் வித் லாட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு புவனா சொல்லியிருக்காங்க. இல்லை வெல்தி விமன்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது புவனா. அவங்க வீட்டுக்கு மருமகள்னு ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப இதை நீங்க வெல்த்தியில கூட பார்க்க முடியாது. ரொம்ப நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற மாமியார்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இவங்க வெல்திலாம் கிடையாது, இவங்களாவே நினைச்சுக்குவாங்க இவங்க வெல்தின்னு. அந்த மாதிரியான ஆட்களையும் பார்த்துருக்கேன். அவங்க பண்ற அந்த விஷயங்கள்லாம் வேற லெவல்ல இருக்கும். எனக்கு என்னுடைய உதாரணம் சொல்லலாம்னா, என்னுடைய சிஸ்டர்ல அவங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் வந்து கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. நாங்கெல்லாம் எங்க நாத்தனார் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நல்லபடியா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், நான் என் நாத்தனார் சொல்றதை கேட்கணும்னு இல்லாமலேவே நான் நல்லபடியா தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா. அதுக்கு மேல அவங்க நம்ம கிட்ட பேசுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இல்லைங்க இதுதானங்க வாழ்க்கை, இதுதானங்க நீங்க உங்க ப்ரைடுன்றது என்ன. நான் என்ன சரியா ட்ரீட் பண்றேன், நான் அவனை சரியா ட்ரீட் பண்ணேன், இவ்வளவுதான வாழ்க்கை. அதேதான். ஒரு அன்பு சரியா கொடுக்கப்படணும், அங்க சுயமரியாதை பேணப்படணும், 2 பேருடைய சுயமரியாதையும். அதுதான் வந்து உண்மையான அன்பு, உண்மையான காதல். ரைட். இவங்க ஒரு இடத்துல என்ன விட்டு கொடுத்துருப்பாங்களோ இல்ல நான் அவங்கள ஒரு இடத்துல விட்டு கொடுத்துருப்பணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. 99.9% என்னால நீங்க யோசிச்சு எவ்வளவு யோசிச்சாலுமே அப்படி கிடையாது என்னால சொல்ல முடியும். அந்த மாதிரிதான் வந்து இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் அந்த பேர் என்ன சொல்றது, அனுசரணையாவும் நைஸாவும் டுகெதரா இருக்கும் பொழுது இதுல எங்க இருந்து அவங்க சொல்றதை கேட்டு நான் இருப்பேன், இவங்க சொல்றது கேட்டு நான் இப்படி இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு அம்மா சொன்னாங்க, வெள்ளிக்கிழமைனா சார் புடவை கட்டிடணும், அது ரொம்ப முக்கியம், நம்மளுடைய கலாச்சாரமே புடவை கட்டுவது தானே சார் அப்படின்னாங்க. எனக்குலாம் என்ன தோணுச்சுன்னா, ஆதாமேவெல்லாம் புடவையை கட்டாம சுத்தின்னு தான் இருந்தாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் கலாச்சாரமா ஆரம்பிச்சுது, அப்படி இருந்துடலாமா. அதுதான் பாரம்பரியம்ன்றீங்க, அடுப்புல தானே ஊதி நீங்க சமைக்கணும். அது ஒரு அம்மா ஆப்போசிட்ல கேட்டாங்க. அது இந்த ட்ரெஸ்ஸை பத்தியும் பேசுவோம், அதே மாதிரி விஷாலுடைய சிஸ்டர் பத்தி பேசி அதுக்கான ஆறுதல்களை மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது அப்படியே கண்டிப்பாக. அதே மாதிரி என் மாமியார் தங்கம் அப்படின்ட்டு ஷனாஸ் வந்து மாமியாருக்கு வந்து பெரிய கோயில் கட்டுறதுக்கு முடிவு எடுத்துருக்காங்க. அதுவும் இந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ அதே மாதிரி போனாவுடைய ரிலேஷன்ஸ் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு 2 மாசம். ஷீஸ் ஃப்ரீ. இன்னைக்கு நான் மட்டும் பொண்ணா பிறந்த டைலாக் நிறைய வரும் போல அப்படின்னு சங்கீதா சொல்லியிருக்காங்க. சங்கீதா வந்து என்னன்னா செம்ம க்ளோஸ் வாட்ஸ்அப் போல இருக்கு, இந்த பேர்டு வாட்சர் மாதிரி ஜாக்கி வாட்ஸ்அப் போல இருக்கு. சீரியஸ்லி ஷீ டெல்லிங். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அடுத்து என்ன பேசுவோன்றது அளவுக்கு
வந்துருக்கு பாருங்க. தட் கட்டை இன்ஸ்டெட் ஆஃப் அ நார்மல் பில்லோ வாஸ் சோ க்ரூயல். ஆமா, இந்த தாலி சென்டிமெண்ட் தாங்கல. பட் இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. இது பாரம்பரியம் ஓலா. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே அரசியல்னா, நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கதை எடுத்து வரணும். அந்த கதையை இப்ப உதாரணத்துக்கு வந்து ஆகம விதிப்படின்னு ஒன்று எடுத்து வருவாங்க. இது என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, யாரு என்ன, ஏன்னா இதெல்லாம் வந்து காலங்காலமா மைண்ட்ல இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியே வரணும். கண்டிப்பா இதே மாதிரிதான் இந்த கண்ட்ரோல்டு விஷயங்கள். அதான் சொல்றேன், சிவிக் சென்ஸே இல்லாதவங்க இவங்க அப்படின்னு ஒரு விஷயம். அப்போ வந்து அதில் வந்து பேசிக்கான விஷயம் என்னன்னா, நீ நம்ம வீட்டிலே வந்து என்னன்னா, நம்ம சாப்பிட்ட தட்டையே நம்ம கழுவாம பொம்பளைங்க தான் எடுக்கணும், பொம்பளைங்க தான் பத்து தொடங்கணுன்ற மாதிரி வச்சு வச்சுருக்கீங்க. அப்புறம் நம்ம கண்ட்ரியில தான் வந்து நான் வந்து மேலானவன், நான் பேண்டப்பியா நான் எடுக்க மாட்டேன், அதை எவனாவது ஒருத்தன் கழுவணும் அப்படின்னு எடுத்துற மாதிரி ஒரு கேஸ் சிஸ்டம் இங்க இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இங்க எப்படி நீ சுத்தம் வரும்ன்ற? கண்டிப்பா இந்த ஊர்ல எல்லாருமே எல்லாமே செய்வான். அவன் கார்டனிங் பண்ணுவான், காரை ரிப்பேர் பண்ணிக்குவான், அவன் டாய்லெட் கிளீனா வச்சுக்குவான், எல்லாமே அவன் தான் பண்ணுவான். ஆள்லாம் கிடையாது. இங்க கேஸ்ட் சிஸ்டத்துல நான் வந்து மேலானவன், பி ஆள்றதுக்குன்னே ஒருத்தவன் வந்து பிறக்கும் போதே அவன் அந்த கேஸ்ட்ல வந்தானா அவன் தான் பி ஆளணும் கடைசி வரலின்னு சொல்றது எவ்வளவு பெரிய வன்முறை. கண்டிப்பாக. அப்ப இந்த ஒரு லாஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து ஒரு 15% மட்டுமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மீதமுள்ள 75-80% என்ன 85% என்ன பண்றீங்கன்னா, நான் போடுவேன், நான் குப்பையை போடுவேன், எடுக்கிறதுக்கு எவனோ இருக்கிறான், அந்த மென்டாலிட்டி வரும்போது அப்புறம் எப்படி வந்து இந்தியா வந்து சுத்தமுள்ள நாடா இருக்கும்? கண்டிப்பாக. அப்புறம் ஆகம விதி, அந்த விதி, இந்த விதின்னு சொல்லி செத்து போனவன் கங்கையில தான் வந்து இதுவா போனான்ட்டு செத்து போனவன் இறச்சி தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. அதுல ஒரு நதியே நாஸ்தி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஃபண்டமெண்டலே தப்புன்னும் போது ஊர் ஃபுல்லா போய் அசிங்கப்பட வேண்டியதுதான். ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க பேசும்பொழுது, தப்புன்னே புரியாம அவங்க எப்படி நம்ம சொன்னா மாத்திக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது உண்மையிலே ரொம்ப நல்ல பாயிண்ட். அவங்களுக்கு அவங்க பண்றது தப்புன்னே தெரியல, அப்புறம் எப்படி மாத்திக்குவாங்க? அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன். ஓ இதெல்லாம் தப்பாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நம்ம ஆட்கள் இருக்காங்க. கரெக்ட் தான். அதான் ஹார்ட் பீட் சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் ஒத்துக்கிறேன். பல மாமியார்கள் வந்து பேசுறதுக்கு காரணமே, மாமனார் இறந்துட்டா, என் அனுபவத்துல சொல்றேன், மாமனார் இறந்ததுக்கு அப்புறம் பேசவே மாட்டாங்க பாருங்க, அடங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு காரணம் இருக்கு. அதுக்கு பிறகு ரூலரே ஆவாங்க. அடக்கி வச்சிருந்தது எல்லாமே நான் தான் இந்த வீட்டுக்கு கட்டியாளுறேன், நான் சொல்றதான் நீ கேட்கணும், அந்த கண்ட்ரோல் அவங்க எடுப்பாங்க. அதாவது மாமனார் இருக்கும்போதாவது ஓரளவுக்கு சகிச்சுக்கலாம். மாமனார் இறந்துட்டாருன்னா மாமியார் ரூல் ஓவர் பண்ணாங்கன்னா அது ரொம்ப கொடுமையா இருக்கும். ஓகே, இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் ஆர்பேட். மாமனார் இறக்கும் பொழுது அவர் மட்டும்தான் சம்பாதிச்சுட்டு பென்ஷன் கின்ஷன் வராதவரா இருந்தா இவங்க அடங்கிடுவாங்க. ஆனா பென்ஷன் வர்ற மாமியாரா இருந்ததுதான் அவங்க வேற லெவல்ல. எனக்கு தெரியும் வேண்டாமா சாப்பாடு? ஆமா எனக்கு சாப்பாடு வேணும். நான் சொல்ல எதையும் சொல்றேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த 2 வீடு தெருல 3ஆவது தெருல மாரியம்மன் கோயில் கிட்ட இருப்பாங்க அவங்களா? ஓகே ஓகே, பட் எனக்கு தெரியும். ஐ நோ வெரி வெல் அபௌட் ஹர். அண்டர்ஸ்டுட். நல்ல விஷயம். ஜாக்கி ரெட்டிங் ஐடியா வந்து ரொம்ப கிரியேட்டிவான ஐடியாவும் ஷமி சொல்லியிருக்காங்க. இல்ல இதுங்க வந்து சிபிஐல வந்து கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவன் குடிச்சிட்டு போட்டது பாட்டிலு, அடிச்சு போட்ட நிரோத்து எல்லாத்தையும் எடுத்து குப்பையில போடுவான். இந்த சிபிஐல இருக்கிற என்ன பண்ணுவாங்க, அதுல இருக்கிறத போய் இப்போ ட்ராஷ்ல இருக்கிறத எடுத்து வந்து போட்டு ஒன்று பிரிச்சு ஒன்று அப்படியே தனியா க்ளவுஸ் போட்டு ஒன்று மூக்கை வந்து இது கட்டிட்டு எடுத்து வைப்பாங்க எல்லாம் ஒன்று. அந்த மாதிரி செய்யற மாமியார்லாம் இருக்கும்போது நான் என்ன பண்றேன், அப்போ ரெட்டிங்க்கு தான் எனக்கு தோணும். நான் என்ன பண்ண கையை அறுத்துக்க முடியும்? இல்லை, இந்த மாதிரி பார்த்த மாமியார்கள் எனக்கு தெரியும். எனக்கும் தெரியுமா? அதுக்காக அவங்க வந்து அந்த சர்ச்சுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் அவங்கள. ஆக்சுவலி எனக்கும் தெரியும். ஓகே சார், உங்களுக்கும் தெரியும். நல்ல விஷயம். அந்த மாதிரியான மாமியார்கள் எனக்கு தெரியும். அது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் காட்டு அவுத்துக்காமி அப்படின்னு தான் இன்னும் அவங்க சொல்ல அந்த லெவலுக்கு போயிருப்பாங்க. பட்டு இல்லை ஜாக்கி, அந்த மாதிரி இருந்த மாமியார்களையும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி தெரியுமா? அது கொஞ்சம் ரொம்ப டீப்பா போனாலும் நமக்கு அந்த போர்ஷன் நீ அங்க வச்சிடுமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்கள நான் சொல்றேன். அங்க வச்சிடுமா நான் பாத்துக்கிறேன் போய் எடுத்து சார் இல்லம்மா, அப்புறம் அங்க வச்சுட்டு அது என்ன சாமி கும்பிட போது அதை வச்சுக்கிட்டு நான். ஓ, அந்த மாதிரியான ஆட்களும் தெரியும் சொல்றேன். அதாவது அது கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் சிபிஐக்கும் மேலே ஆயிடுவாங்க. ஆமா ஆமா, ஃபுல்லா கீச்சு எல்லாத்தையும் பார்த்து. எஸ், ஓகே. கலைசெல்வி வந்து வந்திருக்காங்க. நீங்க தண்ணி குடிங்களேன், பிரேக் எடுங்க கொஞ்சம் தயவு செய்து. இந்த மாதிரியான டாபிக்கே இதுக்கு தான் நான் கொஞ்சம் எடுக்கிறது இல்லை. கடவுளே.
ஹைப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கலைசெல்வி சொல்லியிருந்தாங்க. இது லைவ் வீடியோஸ்க்கு இன்னும் ஹைப் வர்றதில்லை கலைசெல்வி. நார்மல் வீடியோஸ், ரெகுலர் வீடியோஸ் போடுறோம்ல, அதுக்கு தான் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹோப் இட் ஒர்க்ஸ். ஓகேவா? அது அவங்களுக்கும் புவனாவுக்கும் ஹைப் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு தான் அது வருது. அண்ட் ஜெய்சீல் வந்து ஹாய் சொல்லியிருக்காப்புல. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு ஜெய்சீல். அண்ட் ஷர்மிளா சிரிச்சு வச்சிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. சங்கீதா சண்முகம் ஹைப் அவங்களுக்கு இன்னைக்கு இல்லைன்னு இருக்காங்க. அது ஒரு சில வீடியோக்கு அப்பப்போ அது தோன்ற மாதிரி வருதுங்க அந்த அண்ட் நிறைய வந்து அவங்களுடைய லைக் நம்பர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மீனாட்சி வந்து சொல்லியிருக்காங்க, எஸ்டர்டே வீடியோ கேட்சப் பண்ணிட்டேனா, டுடே லவ் மறந்துட்டேனா, ஜஸ்ட் கேமா. லவ் மறக்கலாமா, நீ லைவ் மறந்துருக்கேன். ஸ்பெல் மிஸ்டேக் ஆயிருக்கு. யார் சொல்லிருக்கா? மீனாட்சி. இல்ல நோட் பண்ணிக்கணும். அதுதான் லவ்வே மறந்துட்டேன் அப்படின்னா ரொம்ப நோட்டபிளான ஒரு விஷயம். அது இல்லை, எப்படி இதை மறக்க முடியும்? ஹவு டேர் யூ டாக்கிங் அபவுட் லைக் திஸ் திங்? அது வந்து லவ். சரி போ, இது போதும் அப்படியே. ஓகே, வந்து பிரச்சனை. பூனா அப்படியே என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. எனக்கு டக்குன்னு கீழே போயிடுச்சு, ஆட் வந்துருச்சு. பூனா தான் போட்டிருக்காங்க. சரி இருங்க, நானே பிடிச்சிடுறேன். மேலே போகிறேன் திருப்பி. மதுரையில் மை மதுரையில் ஹேடு பியூட்டி பாருங்கள், திரும்பியும் வந்துருச்சு. ஓகே, பியூட்டி ப்ரிவிலேஜ் இருந்து தான் அவங்க மாமனார்கிட்ட இருந்து. அதனால் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பிக் சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜெய்சீல் சொல்லியிருந்தாங்க, யாழினியோட யாழினி புக் ரிவ்யூ பண்ணாங்க. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ். புக்கு படிக்கிற ஹேபிட் அண்ட் மைண்ட் செட் கம்ஸ் ஃப்ரம் ஜாக்கினா அண்ட் சுதாம்மா. ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் ஓன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டிவ் ஆயிடுச்சா ஜாக்கினான்னு கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப கம்மிங்க புக் ரீடிங்கு, வெரி வெரி கம்மி. எனக்கு ரொம்ப ஒரு சில புக்ஸ் தான் பிடிக்கும். அந்த புக்ஸு வந்து அப்போ கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அதனால் நான் பெருசாக கேட்க மாட்டேன். புக்கு கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதனால் பெரிய இது கிடையாது எனக்கு. ஜாக்கி வந்து நிறைய புக்ஸ் படிப்பாங்க. அதனால் அவளுக்கு வந்து இன் பிளட்டே அது இருந்தது. அதன் பிறகு வந்து அவளுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு புக்கு மேலே. அப்படியே வந்து புக் படிக்க ஆரம்பிச்சு. வாசிப்பு எப்படி இருக்கும் எனக்கு இருக்கணும்னா, அது இப்போ ராணி காமிக்ஸ், முத்து காமிக்ஸு, அந்த மாதிரி நாவல்கள்லாம் பரிச்சயமான நேரம். எப்போ பார்த்தாலும் வேலைக்கு எங்கள் அம்மா கூட்டிகிட்டே இருக்கும். ஏதாவது வேணும், கருவேப்பிலை வேணும், கொத்தமல்லி வேணும்னு ஏதாவது உயிரை எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ நான் யோசிச்சது, ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா புக் படிச்சுட்டே இருக்கலாம்ல. சீரியஸ்லி இந்த தாட்லாம் எனக்கு இருந்திருக்கு. இதெல்லாம் நீங்க லவ் பண்ணும்போது எனக்கு சொல்லவே இல்லையே. இல்லை மேடம், அந்த மாதிரி புக்கு மேலே அவ்வளோ வெறி. அதில் என்ன கொடுமைன்னா, 3 புத்தக திருவிழாவுக்கு வாங்கி போன புத்தகங்களை படிக்கல நான். ஆமாம், அதன் பிறகு புத்தக திருவிழாவுக்கே போனதில்லை. இனி வரையும் எந்த புக்கையும் எடுத்து புரட்டவே முடியல. சேப்பியன்ஸ்னு ஒரு புக்கு பல்லவின்னு ஒரு பொண்ணு எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணா. அந்த புக்கு இன்ன வரலையும் ஒரு 100 பக்கத்துக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம்ல யோசிச்சவன் புத்தகங்களே வாசிச்சு தள்ளினவன், புத்தகம் அலமாரியா. நான் ஊரை விட்டு வரும்போது 7-8 பாக்ஸ் புக்கு பாக்ஸ் மட்டும் அப்படியே கிடக்குது. ஸோ அவ்வளோ புத்தகங்களை வாசித்தவன் வந்து கடைசியில் ஒரு பேஜ் வாசிக்கவே முடியல. சும்மா ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வர கட்டுரைகளை வந்து வாசிக்கிற ஒரு புத்தகமாக எடுத்து புரட்டி கிடையாது. அப்புறம் இந்த ஆடியோ புக்கு மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேலை ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் பாத்திரங்கள் வைக்கிறோம்னா, இப்போ ஏதாவது ஒன்று ஒரு 1 hour ஓட விட்டு அது மாதிரி தான் இருக்கோசரம் புத்தக வாசிப்புன்றது எனக்கு சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு ஜெய்சில். ஆனால் அது அப்படியே கன்வெர்ட் ஆகி என் பொண்ணுக்கு வந்துடுது. ஆனால் நான் அவள் பிறந்த நிறைய படித்தேன். ஆமாம், அவள் பிறந்து அவளை வந்து புக்கு ஃபேருக்கு இட்டுன்னு போகும்போது தான் எனக்கு வாசிப்பு குறைய ஆரம்பிச்சது. ஸோ அதோட அதுவும் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய வேலைகள்லாம் போனதுனால சுத்தமாக வாசிப்பு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஓகே, நன்றிகள். வேற என்ன கமெண்ட் போட்டு பரபரப்பாக்கி அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி அன்பின் தெரிவிச்சுக்கோம். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய தேங்க்யூ. நாளைக்கு வேறொரு சப்ஜெக்டோட உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.